ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல சீனியர் உங்களோட கெரியரே தான். அதே மாதிரி ஒரு பேட் சீனியர் உங்களோட 95 ஜாபை நைட் நேரம் ஆக்கலாம். சீரியஸ், நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரியில பார்த்தோம், கரெக்டா? ஸோ இப்போ நீங்க அதே மாதிரி ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ரியாக்ஷன் வந்து போடுறாங்க, 20 லிட்டர் ஆர்பிஎஃப்ல ஒரு பெரிய ரியாக்ஷன் வந்து போடுறாங்க. அண்ட் ரியாக்ஷன் ஸ்மூத்தா போகுது. ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆர்பி எடுத்து கீழே வைக்கலாம் அப்படின்னு கொண்டு போறீங்க. பை மிஸ்டேக் எப்படியோ ஸ்லிப் ஆகி அந்த ஆர்பி வந்து மொத்தமா கீழே வந்து உடஞ்சி ஃப்ளோர்ல ஃபுல்லா இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஸ்பில் ஆயிட்டு உடனே நீங்க குடுகுடுன்னு ஓடி போய் உங்க சீனியர் இன்ஃபார்ம் பண்றாங்க. வேணும் உங்க சீனியர் அப்புறம் கூட லேப்ல இருந்த கொலீக்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்பில்லான ஃப்ளோரை வந்து கிளீன் பண்ணிட்டாங்க. யூ கெட் த திங் சாரிட்டா. அது வந்து ஒரு லஞ்ச் டைம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி லேப்குள்ள வரீங்க. நீங்க லேப்குள்ள வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லாவே தெரியுது இன்னைக்கு உங்களை வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வடிவேல் இருந்து ஒரு படத்துல சொல்லுவாங்க, பிரியாரா அடமலை வெளுத்து வாங்க போகுது, மனசு இரும்பாக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி உங்க மனசோட இரும்பாக்கிட்டு நீங்க உள்ள போறீங்க. நீங்க உள்ள போறீங்க நினைச்ச மாதிரி செய்து செய்யறானே. ஏன் அப்படி பண்ண, எதனால இப்படி பண்ண, 20 லிட்டர் ஆகி இப்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணவும் தெரியாது, இது கூட உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சரமறையா கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இடையில வந்து அவ்வளவுதான் போச்சு போ மேல போட்டு தாண்டிங்க போறாங்க, அப்படி இப்படின்னு தாளிச்சு தள்ளுறாங்க. அந்த மொமெண்ட்ல உங்களோட மைண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சென்ஸ் பண்ண முடியல. எக்ஸாக்டாங்க இதே விஷயம் எனக்கு நடந்துச்சு. தாறுமாறா செய்யறானே. நான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு லேப்ல வந்து ஏதாவது சின்ன ஆர்கியூஸ் வந்து எடுத்தாலுமே போதும் சிரஞ்சீவி பார்த்து 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 கீழே போட்டாங்க. அப்படி இப்படின்னு ரொம்ப செஞ்சேன். எனக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சில இருந்தேன். பட் என்ன பண்ண, ஆப்வியஸ்லி தப்பு ஃபால்ட் மேலங்கிறதுனால சிப் பண்ணிட்டு அவ்வளோத்தையும் அடக்கிட்டு அப்படியே இருந்தேன். தென் என்னோட மேனேஜர் சார் வந்து ஒரு நேரம் கழிச்சு வந்தார். எல்லாருமே நான் உட்பட எல்லாருமே வந்து அவ்வளவுதான் ரா நெட்டிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு. ஆனா அங்க நடந்தது வேறையா இருந்துச்சு. அவர் வந்தாரு, கொஞ்சம் கூலிங் காமாட்டு அப்படிதான் இருக்காரு, ரொம்ப பரபரப்பெல்லாம் எதுவுமே இல்லை. வந்தோடனே என்னாச்சு செஞ்சு வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் அந்த அளவுக்கு மாதிரி சார் ரியாக்ஷன் பண்ணேன், கேர்ஃபுல்லா தான் எடுத்து வச்சு பை மிஸ்டேக் எப்பயோ வந்து ஸ்லிப் ஆகி இருந்துச்சு சார் அப்படின்னு. தென் அதுல அவர் வந்து சோகே செஞ்சு ஜஸ்ட் லீவ் இட். இனிமேல் இந்த மாதிரி பெரிய ரியாக்ஷன்ஸ் பண்றப்போ கூட வந்து ஒரு 2 3 பேர் சேர்த்துட்டு பண்ண, நீ வந்து தனியா பண்ணாத. நீ இப்பதான் புதுசா வந்துருக்க, ஸோ உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், பக்கத்துல யாராவது இருப்பாங்கல்ல, அப்படி இருக்கப்போ அவங்க சேர்த்துட்டு பண்ண. அப்படி யாரும் இல்லைன்னா பண்ணாத, ஜஸ்ட் கொஞ்சம் டைம் ஹோல்ட் பண்ணிட்டு யாரோட ஹெல்ப்போடையாவது அதை சேர்த்து பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு உள்ள வந்து கொஞ்சம் கில்ட் இருந்துச்சு. நான் அதெல்லாம் சார் ரியலி சாரி சார், பை மிஸ்டேக் எப்படியோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணேன், பை மிஸ்டேக் எப்படியோ நடந்துச்சு, இனிமேல் நான் வந்து இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவர் தோல்ல வந்து கை போட்டார். கை போட்டுட்டு ஓகே சிடு, திங்ஸ் வில் ஹேப்பன், பட் இனிமேல் பண்றப்போ கேர்ஃபுல்லா பண்ணு, மத்தவங்க ஹெல்ப் கேட்டுக்கோ, ஹெல்ப் கேட்கறது இந்த பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு அதனால போயிட்டார். அதுக்கப்புறம் தான் லேப்ல இருந்த யாருமே வந்து என்ன அந்த கிண்டல் பண்றது வந்து நிப்பாட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஷாக் எனக்கும் சார் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம இது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, அவர் வந்து சேஃப் கார்டு மட்டும் பண்ணல, இட் பில்ட் கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் அதுக்கு அடுத்த நாளே வந்து நான் இன்னொரு 20 லிட்டர் சேம் அதே ரியாக்ஷன் வந்து போட்டேன். ரியாக்ஷன் போட்டு தென் அதுக்கு அடுத்த நாள் வந்து அது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய 20 லிட்டர் ரியாக்ஷன்ஸ் வந்து நான் போட்டேன். ஆல் ஆர் அதுல வந்து எதுவுமே வந்து மிஸ் ஆனது கிடையாது. நான் இப்போ இவ்வளவு தூரம் கான்பிடென்ட்டா வந்து நான் போடுறதுக்கு விதை போட்டது வந்து அவர் தான். இப்போ அதே இடத்துல அவர் வந்து என்ன, நாங்க எங்க போலீஸ் நினைச்ச மாதிரி காலேஜ் தள்ளி நான் நினைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் என்ன நினைப்பேன், எனக்கு ஒரு ஹிஸ்டேஷன் இருக்கும், ஒரு ஒரு பயமே வந்து இருக்கும், நம்ம வந்து கீழே போட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கான்பிடன்ஸை வந்து கொடுத்தது என்னோட சீனியரோட வாய்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கும் மேனேஜர் சார் இடையில இருந்த அந்த பாண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு ஈகோ கிளாஷ் சம்திங் வேற எதுவுமே இட் வாஸ் இன் குட் டேர்ம்ஸ். ஸோ அதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு, அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஷனல் லைஃபோட க்ரோத்தை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமா பாக்குறதுக்கு ஒரு நல்ல சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து இருக்கிறது ரொம்பவே ரொம்பவே வந்து முக்கியம். அஃப்கோர்ஸ் டேலண்ட் ஸ்கில் அதெல்லாம் முக்கியம் தான். பட் அதையுமே தாண்டி ஒரு சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப்ங்கிறது இம்பார்ட்டன்ட். நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாரும் ஒர்க் வந்து தேட ஆரம்பிச்சேன். டு பி ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் நான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வேலைக்கு போயிட்டேன். அதுக்கு காரணம் என்னோட சீனியர், அவன் பேர் பிரகாஷ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன். அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெக்குலியரா இருக்குங்க. அது வந்து ரொம்ப கோஇன்சிடென்டல் நடந்த ஒரு இன்சிடென்ட். அப்ப வந்து இந்த பேலஸ்டீன் போர் நான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவன் வந்து வாட்ஸ்அப்ல சம்திங் ஏதோ ஸ்டேட்டஸ் வந்து வச்சிருந்தான். தென் அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். அவன்கிட்ட லிட்டரலி நான் அவன்கிட்ட பேசி 4 வருஷம் இருக்கும். நான் வந்து பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றப்போ அந்த அண்ணன் வந்து எம்எஸ்சி ஃபைனல் இயர்.
ஓகேயா. ஸோ அதுக்கு அப்போ அந்த ஒரு வருஷம் மட்டும் தான் நாங்க வந்து பேசிக்கிட்டு பழகிட்டோம். தென் அதுக்கப்புறம் வந்து இடையில ஒரு 2 தடவை மட்டும் நான் அவனை காலேஜ்ல வந்து அவனுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு அவனுக்கு கான்டாக்டே இல்லை. ஸ்டேட்டஸஸ்ல வந்து என்னோட ஸ்டேட்டஸ் அவங்க பார்ப்பா, அவனோட ஸ்டேட்டஸ் தான் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு அந்த அண்ணன் வந்து இந்த பேஷனுக்கு ரிலேட்டடா ஒரு போஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வச்சிருந்தேன். தென் நான் வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ண 2 பேரும் கொஞ்ச நேரம் அதை பத்தி பேசணும். தென் அதுக்கப்புறம் நான் வந்து என்னடா பண்ற, படிச்சுலாம் முடிச்சிட்டியா, வேலைக்கு போறியா, எங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன். நான் வேலைக்கு ஆமாண்ணா இப்பதான் செமஸ்டர் வந்து முடிஞ்சது, இந்த ரிசல்ட் வரல, பட் நான் வேலைக்கு வந்து தேடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். தென் அதுக்கப்புறம் நீ எங்க ஒர்க் பண்றோம்னா உங்களோட கம்பெனி எதுவும் வேகன்சிஸ் இருக்குமா அந்த மாதிரி அப்படி கேட்டேன். தென் நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணா. தென் ஐ கிளியர் தட் இன்டர்வியூ, நான் ஜாப் வந்து போயிட்டேன். இதுல ஹைலைட்டட் விஷயம் என்னன்னா, என்னோட சீனியர் பிரகாஷ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டைரக்டா இப்ப நாங்க இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டுக்கு வந்து போகலாம். அவன் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு வேற ஒரு ஃபீல்ட்ல ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட்ல ஸ்கோப் இல்லை, அந்த ஃபீல்ட்ல growth இருக்காது அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவன் இந்த ஃபீல்டுக்கு வந்து மாறி இருந்தான். தென் நான் வந்து இப்போ ஒர்க் நான் தேடிட்டு இருக்கிறப்போ, நான் அவன் என்ன ஃபீல்ட்ல போயிருந்தானோ அதே ஃபீல்டையும் நான் வந்து மார்க் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஸோ அதுக்குமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அந்த அண்ணன் வந்து அதுல பண்ணாத, நான் வந்து அப்படிதான் பண்ணேன், 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நீ இந்த ஃபீல்டு வந்துரு, இதாண்ட growth இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணான். தென் நான் வந்து அதை பத்தி ரிசர்ச் பண்ணேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நானும் வந்து அதே வெளியிட்டு போயிட்டேன். இப்போ என்னோட சீனியரோட ஹெல்ப்னால எனக்கு வந்து 2 வருஷம் சேவ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சீனியர் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பாஸ்ட்ல நிறைய மிஸ்டேக் ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸை வந்து நம்மளால வந்து ஈஸியா ஸ்கிப் பண்ண முடியும். நம்ம வந்து அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் இல்லை, அவங்களோட அனுபவத்துல இருந்தே நம்ம தெரிஞ்சுப்பேன். we will move forward more fast. ஆனா அதுக்கு வந்து உங்க சீனியர் ஜூனியர் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அது ஒரு நல்ல பாண்டிங்கா இருக்கும். சரி, நான் வந்து அவங்ககிட்ட பேசி 4 வருஷம் ஆச்சு. பட் நாங்க வந்து ஒரே ஒரு சின்ன சேட், ஒரே ஒரு நைட் மட்டும் தான் பேசு. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு ஐ ஜஸ்ட் கெட் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் அதை அட்டன் பண்ணி ஐ ஜஸ்ட் மூவ் இன்டு மை ஜாப். ஸோ தட்ஸ் இட். அதனாலதான் நீங்க வந்து நான் வந்து இந்த முக்கியமா ஃப்ரெஷர்ஸ் வந்து சொல்றேன். பிகாஸ் நீங்க காலேஜ்லயுமே சரி, உங்க சர்க்கிள், உங்க ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள், அந்த கேங் கூட மட்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இல்லாம எக்ஸ்ப்ளோர் இட். ஓகே, ஏன்னா உங்களோட சீனியர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா அது மூலமா உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. அதே மாதிரி உங்க சீனியருக்கு கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பபிள் பாண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப ஜாலியா தோணும். எவ்வளவு ஹெக்டிக்கான ஒர்க்கா இருந்தாலுமே அது உங்களுக்கு பெருசா தெரியாது. இது நான் ரியலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்னோட பழைய கம்பெனில சீனியர் ஒருத்தர், அவர் பேர் வந்து ஹரிபாலகிருஷ்ணன். ஸோ அவர் கூட தான் மோஸ்டா நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு வந்து ஒரு 32 33 ஏஜ் இருக்கும், நான் வந்து அப்பதான் 23. ஓகே, ஈவன் எங்க 2 பேருக்கு இடையில ஒரு 10 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியா பேசணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் பேசிக்கிறது, மீன் டெம்ப்ளேட்ஸ் வச்சு பேசுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி வந்து எங்களுக்குள்ள இருந்துச்சு. ஸோ அதனால என்ன, ஆப்வியஸ்லி நான் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் திட்டுவார், பட் ஸ்டில் வந்து அவர் வந்து எனக்கு சொல்லி தருவார். இப்போ நிறைய வந்து சொல்லி தருவார். அதே மாதிரி இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, அப்புறம் நீ பண்ணிக்கிறது இது கரெக்ட் கிடையாது, நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அன்பில்டர்டான ஃபீட்பேக் இருக்குல்ல. லைக் அவர் வந்து எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. நல்லா இருந்தாலும் நல்லா இருந்து சொல்லுவார், நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுவார். லைக் நம்ம இப்ப நம்ம ஃப்ரெண்ட சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நிறைய வந்து சொல்லி தந்திருக்காரு. லைக் நானும் வந்து அதை ஆனா காதோல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வைஸ் எல்லாம் போட்டு திணிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணேன். ஜஸ்ட் டீச் திங்ஸ் இன் ஃப்ரெண்ட்லி வே. நானும் அது வந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ஆஃபீஸ்ல நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ல வந்து இருக்குல்ல, இனிஷியலா நீங்க வந்து கம்பெனிஸ்குள்ள போகிறப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன்ஸ்க்குமே கூட ஆஃபீஸ்ல நடக்க பாலிடிக்ஸை பத்தி அவ்வளவா வந்து இது இருக்காரு, என்ன சொல்றாரு, ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்காரு. பட் அவர் வந்து எனக்கு நிறையவே வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா லைக் அவரோட வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்க வந்து இந்த சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாதான் அவங்க வந்து இந்த பாலிடிக்ஸ் அப்புறம் அந்த இது அதை பற்றிலாம் சொல்லி தருவாங்க. இல்லைன்னா நமக்கே அவங்க அந்த பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, அதுதான் பஞ்சாயத்து ஆகும். ஸோ அப்படி பண்றப்ப என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து டேமேஜ் ஆகும். அதனாலதான் வந்து நம்ம சீனியர் கூட எப்பவுமே வந்து ஒரு நல்ல பாண்ட்ல வந்து ஒரு நல்ல டேம்ஸ்ல வந்து இருக்கணும். அது வந்து ஒரு அவசியமான விஷயம் தான் நம்மளோட பீஸ்ஃபுல் மென்டல் ஹெல்த்க்காக. சார் இப்ப இவ்வளவு சொல்ற, ஒரு சீனியருக்கும் நமக்கும் இடையில வந்து ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சுன்னா அதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றியா? இப்போ உனக்கு அந்த சீனியர்ல வந்து நல்ல மனுஷனா இருக்கான், எனக்கு வரவங்க சில தயலிகளா இருக்கான், அவனும் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அப்கோர்ஸ் அதே மாதிரி சில தயலிங்களை நானும் ஹேண்டில் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி சீனியர்ஸ் ஒர்க் பண்ணும்போது பேசிக்கலா நான் வந்து என்ன பண்ணேன்னா, அவங்க கிட்ட வந்து நான் ரொம்ப வச்சுக்கிறதே இல்லை. விச் மீன்ஸ் எனக்கும் அவருக்கு இடையில வந்து ஒரு பெரிய கேப்பே வந்தது. ஜஸ்ட் ப்ரொஃபஷனலா மட்டும்தான் வந்து நான் அவங்ககிட்ட பேசுவேன். எப்படின்னா இப்ப நாளைக்கு வந்து என்ன பண்ண போறோம், இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இதோட கண்டினியூட்டிலாம் இது வரும், ஸோ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றது.
அதுக்கப்புறம் அவர் வந்து மீட்டிங்லாம் போயிட்டு மேனேஜர் வந்து ஏதாவது ஒரு பிளான்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால அதை வந்து சாயங்காலம் வீட்டுக்கு போன நேரத்துலதான் வந்து கரெக்டா சொல்லுவாரு நம்ம கிட்ட. ஸோ அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வரும் மட்டும் காண்டாட்டு வரும். ஏன்னா சொல்லிட்டு அவரு வீட்டுக்கு போயிடுவாரு, நான் பண்ணணும் இந்த மாதிரி வரும். இருந்தாலுமே கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு அவர் வந்து இப்போ 2 வேலை சொன்னாருன்னா அதுல ஒரு வேலை மட்டும் தான் செய்யும். இன்னொரு வேலையை வந்து சார் இந்த மாதிரி இதை பண்ணா கரெக்டா பண்ண முடியாது சார், மெயின்டெனன்ஸ் சார், இல்லைன்னா அது இல்லை இது இல்லை, ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இதை நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம் சார், நாளைக்கு நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இந்த ஒரு ரியாக்ஷன் நான் நீங்க பண்ணிடுறேன் சார் அந்த மாதிரி சொல்லுவேன். இனிஷியலி அது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஃபுல்லா தான். ஏன்னா நீங்க இந்த மாதிரி அவர் சொன்ன இப்போ 2 விஷயம் சொன்னாருன்னா நான் 2யும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டுருப்பாங்க. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இன்னொரு விஷயத்த வந்து அப்படி கொஞ்சம் டீல உடம்பு சரி அட்லீஸ்ட் ஒரு விஷயத்த பண்றா அப்படின்னு சொல்லிட்டு he just consider. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாட்டு வந்து விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணணும். இனிஷியலி அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பட் போக போக என்ன ஆகும்னா அவருக்கே வந்து நம்ம மேல ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் வர்றது. ஸோ அப்போ வந்து அவர் வந்து மற்றவங்களை நடத்துறதுக்கும் நம்மளை நடத்துறதுக்குமே ஒரு டிஃபரன்ஸ் வந்துடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்பவுமே எப்பவுமே உங்க சீனியர் கூட வந்து ஈகோ கிளாஷ் வச்சாரு. லைக் நீங்க டேரக்டர் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சீனியர் இருப்பார்ல அவங்களுக்கு வந்து ஈகோ கிளாஷ் வச்சாங்க. அது ஒரு விஷயம், அது உங்களோட ப்ரொமோஷன்லயுமே வந்து பாதிக்கும். இன்னொரு விஷயம், உங்களால பீஸ்ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு வேலை இல்லைன்னா ஏதாவது விஷயம் அவங்க வந்து வேணுக்குனே வந்து உங்க மேல வந்து திணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சரியா லீவ்ஸ் கிடைக்காது. வேணுக்குனே வந்து வேலையே இல்லாதாலும் உங்களை லீவ்ல வந்து வர வைப்பான். லீவ் தரதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதனாலதான் உங்க சீனியர்ஸ் கூட வந்து அவ்வளவா ஈகோ கிளாஸ் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றேன். அதுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாலுமே நம்ம தலையாட்டிட்டு போகணும் இல்லை, நானும் வந்து பண்ண மாட்டேன். பட் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய இதே இருக்குல்ல, அது வந்து ஸ்மூத்தா தோணும் சொல்லணும். நேருக்கு நேரா அப்படி எதிர்த்து நின்றுட்டு பண்ண முடியாது. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்மளோட அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும், ஏஜ் அதிகமா இருக்கும். சின்ன பய நேற்று வந்த பய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு ஈகோ ட்ரிப் வந்து அது வந்து சில பேருக்கு தான் இருக்காது, நிறைய பேர் முக்காவாசி பேருக்கு அது இருக்கும். அது வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நம்ம மேக்சிமம் அந்த வலையில வந்து விழாம இருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப சேஃபஸ்ட். ஓகேயா. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நீங்க வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கணும்னு விரும்புவாங்க. லைக் இப்போ என்னோட கேஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இப்போ ஒரு ரியாக்ஷன் வந்து போட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா வந்துட்டுனா ஓகே. அதே தப்பா வந்துட்டுன்னா இது ஏன் தப்பா வந்துச்சு, இது இப்படி வந்தது, இப்படி பண்ணிருந்தா இப்படி வந்துருமா, இல்லைன்னா இது காரணமா இருக்குமா சார். அது மாதிரி நீங்க வந்து டைரக்டா போய் உங்க சீனியரோட ஈகோ ஊட்டுற மாதிரி சார் இதுதான் சார் காரணம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க வந்து எப்படி சொல்லணும்னா சார் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இது தப்பா போச்சுல, இது தப்பா போனது இது காரணமா இருக்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஓகே. ஆனா அந்த வேயை வந்து நீங்க கொஞ்சம் வளர்ந்து நெருங்கி சொன்னீங்கன்னா அவருக்கு வந்து சப்கான்சியஸாவே வந்து உங்க மேல எந்த ஈகோ ட்ரிப் சம்திங் எதுவுமே வந்து வராது. ஓவர் த பீரியட் என்ன ஆகும்னா அவருக்கு வந்து உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அப்கோர்ஸ் அது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈகோ ட்ரிப் வந்து உங்க சீனியர்ஸை பண்ணாருங்க. அப்படி பண்ணாம இருந்தாலே மேக்சிமம் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டைம்ஸ் வந்து ரொம்ப குட்டா இருக்கும். உங்க ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் இந்த தருணத்துல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் சம் நேம்ஸ். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரகாஷ், அவனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு, அப்புறம் நான் ஒரு மேனேஜர் சார் வந்து விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ அவர் பேர் வந்து முண்டா நாகேஸ்வர் சார். ஸோ அவருக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். 3வது வந்து என்னோட சீனியர் ஹரிபாலகிருஷ்ணன் சார், அவரு. தென் அதுக்கப்புறம் சில சீனியர்ஸ் லைக் பரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் என்ன இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி என் லைஃப்ல இருந்த குட் சீனியர்ஸ்க்கு நான் வந்து இந்த வீடியோ டெடிகேட் பண்றேன். இதே மாதிரி உங்க லைஃப்ல நிறைய சீனியர்ஸ் இருந்திருப்பாங்களா? ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க சீனியர் இடையில ஏதாவது ஒரு ஃபன் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. நானும் நம்ம சேனலை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு நல்ல சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு உங்ககிட்ட வேற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. பிகாஸ் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இதை தவிர்த்து நீங்க வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸ் வந்து கொண்டு போனீங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து தெரிஞ்சுப்பேன், நம்மளோட சேனல் பார்க்கறது தெரிஞ்சுப்போம். ஸோ அவ்வளோதான் guys. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ வந்து சொல்றேன். Until next, this is CJ signing off. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு